பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாத்திராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் பெருமூச்சின் வல்லமை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலைக்கு காரணமாயிருந்த அநேக காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதிலே ஒன்று அவர்கள் விட்டதான பெருமூச்சு. மனிதனுடைய வாழ்க்கையிலே பெருமூச்சு என்கிற ஒன்று பயங்கரமான ஒன்றாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுதலையாக்குவதற்கு திட்டம் பண்ணினாராம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்தருளினாராம். இன்றைக்கும் சில இக்கட்டுகளின் வழியாக போய்க் கொண்டிருக்கிறீர்களா? சில நெருக்கங்களின் வழியாக போய்க் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு விடுதலை இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? சில மாற்றங்களை எதிர்பார்த்து சோர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பெருமூச்சு என் சமூகத்தில் எட்டும் போது நான் உங்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூறுகிறதான தேவன் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணும் பொழுது வெறுமையாக ஜெபிக்கிறவர்களாயிராதிருங்கள். ஆண்டவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது வெறுமையாக சொல்லாதிருங்கள். சில நேரங்களிலே பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம், பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போடு என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். பெருமூச்சின் ஜெபம் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே பெருமூச்சினாலே இளைத்து போனேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலே பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு உருவாகுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் பெருமூச்சை கேட்டதோடு அவர்களுடைய உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தது மட்டுமல்ல, தேவன் அவர்களை கண்ணோக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே. அப்படியானால் பெருமூச்சு விடுகிறவர்களை தேவன் நினைத்தருளுவார். பெருமூச்சு விடுகிறவர்களை தேவன் கண்ணோக்கி பார்ப்பார். இந்த காலை நேரம் உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை நீங்கள் எழும்ப பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். இக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவீர்கள். நெருக்கங்களிலிருந்து விசாலத்துக்கு வருவீர்கள். பலவிதமான போராட்டங்களிலிருந்து ஜெயத்தை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நலமானவைகளை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறதை உங்கள் கண் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் பெருமூச்சுகளை கேட்டு எங்களை விடுவிக்கிற நல்ல தெய்வமே, இந்த காலை நேரத்திலேயும் பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலே ஒரு விடுதலை வரவில்லையே, ஒரு மாற்றத்தை என்னால் காண முடியவில்லையே என்று புலம்புகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். அவர்கள் விடுகின்ற பெருமூச்சை கேட்டு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மனம் இறங்கினது போல உம்முடைய ஜனங்களுக்காக மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபை உள்ள தேவன், அப்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.